சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அன்பு உலகளாவிய பி குரூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து மருத்துவ பிரிவு மாநில செயலாளர் திரு டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் சார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவத்தை தாண்டி சமூகத்துல தனக்குரிய பங்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையிலும் பேரன்பிலும் தொடர்ந்து சமூகத்துக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை தயங்காம சுட்டி காட்டுறாரு. அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சுபா. பி குரு நேயர்களுக்கு, உலகெங்கும் இருக்கும் பி குரு நேயர்களுக்கும் வணக்கம் சார். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி, தேர்தல் நேரம் களை கட்டுது. எப்படி இருக்கு களம்னு பாக்குறீங்க சார்? சோ நம்ம குறிப்பா ஒரு மருத்துவ கோணத்துல இருந்து பார்ப்போம். மருத்துவ கோணத்துல இந்த 5 ஆண்டுகளை நம்ம அலசி பார்த்தோம்னா பல திடுக்கிடும் விஷயங்கள் நம்ம முன்னால வருது. வேங்கை வயல்ல சின்ன சின்ன பசங்களுக்கு வாந்தி பேதின்னு அட்மிட் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம மருத்துவர்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் கோரமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அழற்சிகள். அப்புறம் என்னன்னு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தா அவங்க எங்க தண்ணியை குடிக்கிறாங்களோ அந்த இடத்துல மனித மலம் அங்க விளையாடிக்கிட்டு இருக்கு மேல. இது ஒரு சமூக அநீதியாக இருந்தாலும் அதோடைய விளைவு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர். அது விளைவு குழந்தைங்களுக்கு சீரியஸா போய் வாந்தி பேதியாகி அவங்களுக்கு ட்ரிப்பு கொடுத்து மாத்திரை மருந்து கொடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அப்புறம் தான் அவங்கள சரியாக்குனாங்க. சரியான டைம்ல பிடிக்கலன்னா என்ன வேணா ஆயிருக்கலாம். இது சமூக அநீதி மட்டும் இல்லை, திருப்பி சொல்றேன், மருத்துவத்திலே ஒரு அநீதி. இது ஒரு விஷயம் டப்புன்னு எனக்கு அடிக்குது. இன்னொரு விஷயம், நீங்க எய்ம்ஸ் கட்டலைன்னு செங்கலோட சுத்திட்டு இருக்காங்க ஒரு சிலர். பேரை விட்டுவோம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உதயசூரிய நாட்கள் தான். ஆனா இருக்கிற மருத்துவ கல்லூரிகளை நீங்க பாதுகாத்தீங்களா? எவ்வளவு இந்த 5 வருடங்கள்ல எவ்வளவு புது மருத்துவ கல்லூரிகள் வந்திருக்கு? அவ்வளவு கம்மி தான், 1-2. அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய 2016 இருந்து 2021 வரைக்கும் பல புது மருத்துவ கல்லூரிகள் வந்துச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு? மெடிக்கல் சீட்ஸ் அதிகமாயிடுச்சா? கம்மி ஆயிடுச்சு. எவ்வளோடா கம்மி ஆயிடுச்சுன்னா 500 MBBS சீட் கம்மி. ஏன் 500 MBBS சீட் கம்மி? ஏனென்றால் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இருக்குல்ல, ஆய்வு செய்யும் குழு, அவங்க பார்த்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இன்னும் 1-2 மெடிக்கல் காலேஜ் இருக்கிறத அதை டீரெகனைஸ் பண்ணி 500 MBBS சீட்ஸ் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அதோடைய பராமரிப்பு, மெடிக்கல் எஜுகேஷன், மருத்துவ கல்வியுடைய பராமரிப்பு அவ்வளவு இருக்குது. இருக்கிற சீட்டு 500 சீட்டு இழந்துட்டு எங்களுக்கு புதுசா 100 சீட்டு எய்ம்ஸ் கொடுன்னு கத்துறதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. போதைப் பொருள், எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாய் விட்டது சொல்லி ஒரு ஆணையர் சொல்றாரு. இந்த பக்கம் மருத்துவத்துக்கும் குடும்ப நலனுக்கும் இருந்த அமைச்சரும் சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு மாதமும் வேறு எந்த ஒரு காலகட்டத்திலையும் பிடிக்காத அளவுக்கு இங்க கஞ்சா சீஸ்ட், அங்க 220 கிலோகிராம் ஓபிஎம் சீஸ்ட், இங்க கஞ்சா சீஸ்ட், இங்க செமி சிந்தடிக் ப்ராடக்ட்ஸ் சீட்னு போயிருக்கு. சீஸ்ட்னு விட்டோம்னா கடைசியில பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல்லையே அங்கேயே கஞ்சா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி காசி மாதிரி இருந்தவங்களை கொண்டு போய் சேத்து மாதிரி ஆக்குறதுக்கு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட அளவுக்கு கஞ்சா நம்ம மருத்துவ மையங்களுக்குள்ள, மருத்துவ வளாகங்கள் கூட, அதுவும் மென்டல் ஹாஸ்பிட்டல் போன்ற வளாகங்களுக்குள்ள வந்தது ஒரு ரொம்ப கஷ்டத்தையும் துயரத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிற ஒரு செய்தி. ஒரு 18 மாசம் குழந்தை, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார். 18 மாசம் குழந்தை அட்மிட் ஆகுது, வாந்தி பேதி. அதுக்கு இன்னும் ட்ரிப்பு கொடுக்கணும். இந்த கொடுக்குற நர்ஸு செவிலியர் கொடுக்கும்போதே பாவம் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என் பையனுக்கு என்னமோ மாதிரி இருக்கு, வீங்குது பாருங்க. அட சும்மா கிடங்கன்னு சொல்லி பல மணி நேரங்கள் ஆகி அது சரியான இரத்த குழாய்க்குள்ள போகாம அந்த கையை கெட்டு போய் அந்த கையை வெட்டி எடுக்க நேரிட்டுச்சு. தனி ஓர் மனிதனுக்கு உணவிலையேல் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு தனி மனிதனுடைய உரிமைகளை பத்தி பேசினவர் பாரதியார்.
ஏன் நேத்து வந்து 14ஆம் தேதி ஏப்ரல் தனி மனித உரிமையை நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்குள்ளேயே கொண்டு வந்தவர் நமது அம்பேத்கர் ஐயா. இது எப்படி தனி மனித உரிமையா இருக்க முடியும்? பாவம், அந்த பிரியான்னு ஒரு பொண்ணு, விளையாட்டு வீராங்கனை, எல்லாராலையும் ஒரு மாதிரி வெற்றி பெற்று எல்லாருடைய புகழ்ந்து திஷ்டி படுற அளவுக்கு எல்லாரும் புகழ்ந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு அட்மிட் ஆகி அந்த டூர்னிக்கே, அதாவது காலை கட்டி போடுற அந்த பேண்டேஜ் அப்படியே 24 மணி நேரம் 48 மணி நேரம் விட்டு அங்க இருக்கிறதெல்லாம் அழுவி போகி அவங்க வெட்டுறதுக்குள்ள செப்சிஸ் ஆகி அந்த செப்டிக் விஷயங்கள் வந்து விஷங்கள் ரத்தம்குள்ள ஏறி இறந்து போகுது ஒரு குழந்தை. அது வந்து எப்படி தனி மனித உரிமையா இருக்க முடியும்? 13 வயசு பொண்ணுங்க சிஸ்டர், ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கணும்னா அதுக்கு பதிலா எந்த ஒரு வேக்சின், ரொம்ப மோசமான வேக்சினோ, இப்ப நிறைய பேர் கோவிட் வேக்சின் போட்டதால தான் ஏதாச்சும் குதின்னு குதிக்கிறாங்க. எல்லா வேக்சின்லையும் ரொம்ப மோசமான வேக்சின் எது தெரியுமா? ரேபீஸ் வேக்சின். இந்த தொப்புள்ள கொடுப்பாங்களே இந்த 14, அது கொடுத்ததுனாலே நரம்புகள் கெட்டு போகலாம், பிரெயின் கெட்டு போகலாம், பல வேக்சின் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலா ரேபீஸ் வேக்சின் போய் ஒரு குழந்தை கொடுத்துருங்க. நீங்க சொல்லுங்க, தனி மனித உரிமைக்கு மருத்துவ ரீதியாக என்ன பார்த்துட்டு இருக்காங்க? சரி, பெண்களை நாங்க பார்த்துப்போம், திராவிட மாடல் பெண்களை பார்த்துப்போம் சொல்றாங்க. 90 பெண்களுக்கு என்னமோ விவேக் படத்துல வரும், நான் சட்னி கேட்டு வந்த ஐயா கிட்னியை தூக்கிட்டாங்கன்னு. பள்ளப்பாளையம், குமாரபாளையம், இந்த 2 இடங்கள்ல 90 பெண்கள், பாவம் ஏழ்மையால கஷ்டப்பட்டு இருந்த பெண்களை கொண்டு வந்து வசப்படுத்தி அவங்களுடைய கிட்னிஸை 3 வருஷங்கள் 2022, 2023, 24, அது வந்து 25 வெளியில வருது. இந்த பெண்களுடைய கிட்னிஸை திருடி தரகர்கள் காசு சம்பாதிக்கிறாங்க, மருத்துவர்கள் காசு சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில மருத்துவர்கள், சில கருப்பு ஆடுகள் இருக்கு, என்ன பண்றது, கருப்பு செம்மறி ஆடுகள் இருக்கு, சம்பந்தப்பட்ட சில கமிட்டிஸ் இருக்கு, அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா கிட்னியை கொடுத்த பெண்களுக்கு வந்து கடைசியா கொஞ்சோண்டு தான் வந்து சேருது. அதுவும் இது வந்து அனுமதி இல்லாம, அரசு அங்கீகாரம் இல்லாத கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை ராக்கெட், இந்த ஸ்கேம் நடைபெற்றது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அதோடைய ஓனர் பாத்தீங்கன்னா அவரு சிட்டிங் திமுக எம்எல்ஏ கதிரவன் ஐயா. ஆனா இந்த விஷயத்துல 2 பேரை நான் பாராட்ட விரும்புறேன். இதுக்கு வந்து இல்ல விதிவிலக்கு இல்ல, இந்த அந்த ஹாஸ்பிட்டல் டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணணும், அந்த லைசன்ஸ் ரத்து பண்ணணும் இந்த சொன்னது 2 பேருடைய குரல் கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் நான் பாராட்டுறேன். 1 மா சுப்பிரமணியம் அமைச்சர், 2 எனக்கு வந்து ஒரு பாஜக ஆளுங்க இருக்குது, எங்களுக்கு பல கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனா அவங்க சரி சொன்ன முடிய பார்த்தா யாரும் நேரான முடிவு சொல்ல மாட்டாங்க. அது எப்பவுமே சுருட்ட பரட்ட அதே மாதிரிதான் உண்மையை சொல்லணும். 2வது ராஜ்மோகன் யாரு? வேற யாரும் இல்லைங்க, துர்கா ஸ்டாலினுடைய சொந்த தம்பி. அவங்க இப்படி இருந்தும் நமக்கு சாதகமா பார்க்காம அவங்க வந்து லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னொரு முறையில பாத்தீங்கன்னா, இன்னொரு கோணத்தை பாத்தீங்கன்னா, அப்படின்னா எப்படி அப்பட்டமான ஒரு 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 குற்றம், உலகமே பார்க்கக்கூடிய ஒரு குற்றமா இருக்கும் பாருங்க. அது எங்க நடக்குது? 22, 23, 24 எப்ப? திமுக ஆட்சியில. எங்க? தமிழ்நாடுல. பின்ன எப்படிங்க இந்த மாநிலம் வந்து அமைதி பூங்கா வந்து மருத்துவம் வந்து யாராலையும் கூடாத ஒரு அளவுக்கு இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியும்? சோ இது மாதிரி போயிட்டே இருக்கு. சமீப காலத்துல நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து புதுசா நியூ பார்ன்ஸ் சொல்லுவாங்க, பிறந்த குழந்தைங்க, இத்தினோண்டு தான் இருக்கும், 2 கிலோ இருக்கும், 1.5 கிலோ இருக்கும், 2 கிலோ 2 to 3 இருக்கும் வச்சுங்களேன். இடம் இல்லாம கீழே ஆன் த ஃப்ளோர் தரையில போடுறாங்க ஒரு நியூ பார்ன் சைல்டு. இது வந்து டெஃபினட்டா மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் இருக்கு குழந்தைகளுடைய. அரசு மருத்துவமனைகள்லயா சார்? தமிழக அரசு மருத்துவமனைகள்லயா? குறிப்பா யார் வேணாலும் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம், அந்த படம் இருக்கு, அந்த வீடியோவும் இருக்கு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில அந்த பிரசவம் பார்த்த உடனே குழந்தைங்களை, 1 மட்டும் இல்ல 2, 3 குழந்தைங்களை அப்படியே தரையில போடுறாங்க. இது வந்து எப்பேற்பட்ட ஒரு அநீதின்னு நினைச்சு பாருங்க. ஒரு வகையில
நீங்க பீகாரோடவோ ஜார்க்கண்டோடையோ ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிச்சயமா தமிழ்நாடு அவங்களுக்கு முன்னோடியா இருக்கு. ஏனென்றால் நம்ம ஆரம்பிக்கும் போதே, நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ரேஸ்ல வந்து 100 மீட்டர் ரேஸ்ல நம்ம 30 மீட்டர் முன்னால இருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்து போறோம். நாம தான் பெஸ்ட், நாம தான் செகண்ட் பெஸ்ட். மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் ஹெல்த் கேர்ல, சுகாதாரத்துல. ஸோ நம்ம அப்பப்போ நம்ம மார்பை தட்டி சொல்லிக்கலாம், நம்ம அவங்களோட பெட்டர். ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் இப்பதான் கிராமத்துல இருந்தோம், குக்கிராமத்துல இருந்தோம், ஜார்க்கண்ட்ல இருந்து வெட்டு வெளியில இருந்தோம். குக்கிராமங்கள் மட்டும் இல்ல, காடுகள்ல இருந்து, அடர்ந்த காடுகள்ல இருந்து இப்பதான் வெளியில வராங்க. அவங்களோட நம்ம ஒப்பிட்டு நம்ம அவங்களோட பெட்டர் பத்தியா, நம்ம காலரை தூக்கிடலாம் பத்தியா சொல்றது அவ்வளவு நல்லதா இல்ல. அதாவது இது வந்து வெறும் ஒரு தம்பட்டம் சொல்றது மிகையாகாது. ஸோ நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம், இந்த 5 வருஷத்துல மற்றவங்களோட வளர்ச்சியும் நம்மளுடைய வளர்ச்சியும், அந்த வளர்ச்சி வரைகள், அதை வந்து அந்த வரிகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்தா அப்ப கம்பேர் பண்ணி நம்ம பெட்டரா அப்படி பார்த்தோம்னா பல மாநிலங்கள், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற நாகாலாந்து போன்ற மாநிலங்கள் நம்மளோட அதிகமா அவங்க கிராஃப்ல அந்த வரி மேல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆரம்பிச்சது ஒரு அதிக அளவுல இருந்து ஆரம்பிச்சதுனால நம்ம மார்பை தட்டி சொல்லலாம், நம்மள மாதிரி வேற யாரும் இல்லை. அதே போல சகோதரி, மருத்துவ கல்லூரிகள் எடுத்து பாருங்க. முக்காவாசி மருத்துவ கல்லூரிகள்ல பொலிட்டிக்கல் மணி, அதுல வந்து நிச்சயமாக அரசியல்வாதிகளுடைய காசு அதுல இருக்கும், அதுல அடங்கி இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட் இது. வட்டு வழியில எல்லாருக்கும் தெரியும், வெட்ட வழியில. ஆனா இது ஒரு ரகசியம், இதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அது நடந்துட்டு இருக்கு. ஸோ மணிக்கும் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தனியார் மருத்துவமனையும் தனியார் மருத்துவ கல்லூரியும் அவங்களுடைய ஒருத்தரோட வளர்ச்சிக்கு அவங்க மேல போயிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இவ்வளவு எங்க மாதிரி யாருக்குமே மருத்துவ கல்லூரி இல்லை. நான் கேட்கிறேன், நீட் வருவதற்கு முன்னால ஒரு ஆட்டோக்காரனோட பையனோ ஒரு இஸ்திரிக்காரனோட பெண்ணோ இந்த மருத்துவ கல்லூரிகள்கிட்ட, அதுவும் தனியார் மருத்துவ கல்லூரிகள் போறதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியுமா? முடியாது. இதனாலதான் இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கும் அவங்க அரசியல் அங்கீகாரத்துக்கும் ஒரு பாதகம் ஏற்படும் தான் நீட் வரக்கூடாதுன்னு அவ்வளவு அவங்க சண்டை போட்டாங்க. ஆனா மக்கள் அது தெரியாம நீட் இப்படி ஆச்சேன்னு சொல்லி ஒரு அனிதா இறந்து போச்சுன்னு பண்ணாங்க. இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நான் வெளியில எடுத்து வைக்கிறேன். நீட் வராதுன்னு சொல்லி 2021 அடிச்சு சொல்லி நீட்டு வராதுன்னு சொன்னாங்க, டாஸ்மாக் ஒழிப்போம்னு சொன்னாங்க. இதான் 1 and 2 சொன்னாங்க கனிமொழி அக்கா. 2 நான் யாரு, ஒரு தனி மனிதர்கள் நான் போய் முற்ற ஒரு அசிங்கமான அரசியல் எனக்கு இல்லை. சான்றோர்களுக்கான நேர்முறையான அரசியல் நம்ம பேசுவோம், பாசிட்டிவ். அவங்களுக்கு அப்பவே தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல இட் இஸ் பாஸ்ட். அவங்களுக்கு அப்பவே தெரியும் நாடாளுமன்றத்துல பாஸ் ஆயிடுச்சு. நாடாளுமன்றத்துல மெஜாரிட்டிலையும், லோக்சபாவிலையும், ராஜ்யசபாலையும், உச்ச நீதிமன்றத்திலும். எங்க இதுக்கு நம்ம போய் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் சாசனம் படிக்க தேவையில்லை. 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கும் தெரியணும். 2 சபா, லோக்சபா ராஜ்யசபால ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்துருச்சுன்னா முடிஞ்சது. அப்படி தெரிஞ்சும் மக்களை வந்து ஒரு திசை திருப்பியாக நீட் இந்த பயிற்சியை வந்து நீட் எக்ஸாம்ஸை வந்து பயன்படுத்தி நாங்க இதை நாக் ஆஃப் பண்ணுவோம் சொன்னதே மருத்துவத்துறையில அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு. மக்களுக்கு கொடுத்த ஒரு தேவையில்லாம மக்களுக்கு கொடுத்த ஒரு தண்டனை, ஒரு பொய். ஏனென்றால் ஒரு மருத்துவனுங்கிற முறையில எனக்கு தெரிஞ்ச 1 இல்ல 2 இல்ல, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் என்ன கேட்டிருப்பாங்க பெற்றோர்கள். ஐயோ சார், இந்த வருஷம் நாங்க நீட் வராதுன்னு நினைச்சோம் சார். ஏன் சார்? இல்ல கனிமொழி அக்கா சொல்லிட்டாங்க, ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, உதயநிதி சொல்லிட்டாங்க, அவங்கெல்லாம் சொன்னா நிஜமா நடந்துருங்க. அவங்க 21 சொல்லிட்டாங்க, 22க்குள்ள போயிடும்னு சொல்லி 22ல இந்த நீட் எக்ஸாம்ல உங்க பசங்க வந்து ஒழுங்கா பயிற்சி பண்ணாம, ஒழுங்கா எக்ஸாம் தேர்வு எழுதாம நீட்ல ஃபெயில் ஆகும் பொழுது வந்து என்கிட்ட அழுத பெற்றோர்கள் ஏராளம். அப்ப மாநிலம் முழுசா எவ்வளவு பேர் அழுதிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அனிதா போன்ற பெண்கள், அனிதா போன்ற குழந்தைகள் அப்படி தற்கொலை பண்ணாங்கன்னா நீட்டு வராது,
இங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க அப்படி தற்கொலை பண்ணாங்க. நீட் வராதுன்னு யார் அவங்க கிட்ட சொன்னது? உச்ச நீதிமன்ற ஜட்ஜு சொன்னாரா, நீதிபதி, அல்லது பிரதமர் சொன்னாரா, அல்லது தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரா? சொன்னது திராவிட மாடல் கவர்மெண்ட். அப்ப பொறுப்பு, அந்த குழந்தையோட மரணத்துக்கு பொறுப்பு, அந்த தப்பு, அந்த பொய், தப்பு தகவலும் அந்த பொய்யும் சொன்ன திராவிட மாடல் திமுகவுடைய பொறுப்பு தான் நான் திருப்பியும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களுடைய போர் திறனை பாருங்களேன், போர் வலிமையை பாருங்க. எந்த அனிதா இந்த தப்பு தகவலால படிக்காம அனிதா போன்ற எவ்வளவு பேர் இறந்து போனாங்களோ அவ்வளோ பேரும் இந்த நீட்டாலதான் இறந்து போனாங்கன்னு அப்படியே திருப்பி நீட்டு மேலவும் ஒரு நியாயத்தையும் ஒரு நேர்மையையும் கொண்டு வர முயற்சி செய்த சர்க்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு மேல திருப்பி மீடியாவும் அவங்க பயன்படுத்தி பண்ணிட்டாங்க. ஏன் விஜய் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. விஜய் பேசும்போது கூட ஐயோ அனிதா போயிடுச்சு நான் கஷ்டப்படுறேன் முதல் பேசின விஜய் 2 மாசத்துக்கு அப்புறம் எல்லா தகவல்களையும் பார்த்து பலர்கிட்ட அவர் பேசின பலர்கிட்ட நான் பேசுறேன். அதனால்தான் தெரியும் அவருடைய டயலாகே மாறிடுச்சு. வேற படம் வேற டயலாக் சார். அவர் சொன்னாரு நீட்டு தேர்வு வராதுன்னு தெரிஞ்சும் மக்களை ஏமாத்திட்டாங்க பாருங்க திமுக, அந்த திமுக ஒரு தீய அரசு, ஒரு தீய சக்தின்னு சொன்னாரு விஜய். இந்த 2வது முறை அவர் சொன்ன வாக்கியத்துல கொஞ்சம் உண்மை இருந்துச்சு. யூ காண்ட் மிஸ்லீட் த பீப்புள். நீட் இருக்காதுன்னு சொல்லி எந்தெந்த குழந்தை படிக்காம இறந்து போச்சோ அந்த குழந்தையோட மரணத்துக்கு காரணம் அவங்கள வழி திருப்பிய திசை திருப்பிய ஆட்களாக தான் இருக்க முடியும். அந்த திசை திருப்பிகள் திமுக தான். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சகோதரி. ஆனா இன்னும் ஒரு கடைசி விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அமெரிக்கால ரொனால்ட் ரீகனோ, ஒபாமாவோட ஃபேமிலியோ, கிளின்டனோட ஃபேமிலியோ அட்மிட் ஆகும்பொழுது, இங்கிலாந்துல டேவிட் கேமரான், பிளேர், இது மாதிரி தாட்சர் இவங்களுடைய குடும்பங்கள் அட்மிட் ஆகும்பொழுது, சிங்கப்பூர்ல லீ வான் கியூ சிங்கப்பூருக்கு கொண்டு வந்தவரே, அவங்க எல்லாமே அட்மிஷன் ஆகும்பொழுது, நான் மருத்துவருங்க, நம்ம கிட்ட உட்டா சொல்ல முடியாது, எல்லாருமே அரசு மருத்துவமனைகள்ல தான் அட்மிட் ஆனாங்க. என்னைக்கு ஒவ்வொரு வலிக்கும், அதாவது ஜெயிலுக்கு போற செந்தில் பாலாஜி ஐயோ எனக்கு வலிக்குதேன்னு சொல்லி அட்மிட் ஆகிறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாத அரசு மருத்துவமனைகள், ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டசபை உறுப்பினரும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அழகான பெரிய பெரிய ஸ்பெஷல் வார்ட்ஸ் இருக்கு, ஜிஹெச்லயும் ஸ்டான்லியும், இங்க உங்களால பாஸ் பண்ணி நீட்டால பாஸ் பண்ணி வந்திருக்காங்க மருத்துவர்கள். அந்த மருத்துவர்கள் நீங்க வச்சுக்கோங்க. நீங்க அதை மட்டும் எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க உடனே நீங்க தனியார் மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கும் போறீங்க. ஏன் ராமச்சந்திராவுக்கு போறாங்க, ஏன் அப்போலோவுக்கு போறாங்க, ஏன் காவேரிக்கு போறாங்க, ஜிஹெச் ஸ்டாண்டிங் போனா? இன்னைக்கு சொல்றேன், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நான் ஒரு சட்டசபையிலையோ ஒரு நாடாளுமன்றத்திலையோ ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தால், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா, எந்த கவர்மெண்டோட அங்கீகாரத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கணும், அந்த கவர்மெண்டோட மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆயிடு, அங்க எலியோ பெருச்சாலியோ ஓடுதுன்னா அந்த எலி பெருச்சாலி ஓடக்கூடாது. எனக்கு மட்டும் நியாயம் இருக்காது. நம்மளை நம்பி வாக்கு போட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் நியாயம் பண்ணலாம். இவங்க ஒருத்தராவது போய் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்களா, ஸ்டான்லியில் அட்மிட் பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் யாரு உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க பாருங்க, 5000 ரூபாய் வாங்கி பிரியாணி வாங்கி பியர் வாங்கி, அவங்களுக்கு ஜிஹெச் ஸ்டான்லி, உங்களுக்கு தனியார் மருத்துவமனை. அவங்களுக்கு ஹிந்தி எல்லாம் படிக்கக்கூடாது, ஏன்னா ஹிந்தி மலையாளி தெலுங்கு எல்லாம் படிக்கக்கூடாது. நம்ம வெறும் நீங்க கொஞ்சோண்டு ஒரு தமிழ் படிச்சுட்டு போனா பரவாயில்ல. ஆனா நாங்க ரன் பண்ற ஸ்கூல்ஸ்ல நாங்க ஹிந்தி கற்றுக் கொடுப்போம், நாங்க தெலுங்கு பிரெஞ்சு கற்றுக் கொடுப்போம், நாங்க ஜெர்மன் கற்றுக் கொடுப்போம், நாங்க அரபிக்கெல்லாம் கற்றுக் கொடுப்போம். அது எங்க ஆட்களுக்கு, உங்களுக்கு அது போதும். எங்க ஆட்கள் டெல்லியில போய் வேலை செய்யலாம், சண்டிகர்ல வேலை செய்யலாம், இங்கிலாந்துல போய் நீங்க இங்கே பாஸ் பண்ணிட்டு போங்க. நாங்க ரன் பண்ற ஸ்கூல்ஸ்க்கு சிபிஎஸ்இ ஐவி வைப்போம். உங்களுக்கு சமைச்சீர் போதுங்க, நீங்க அங்கேயே என்னமோ ஒன்று பாஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அந்த நீட்டுக்கு நீங்க படிக்காதீங்க, அதாவது கிளார்க்கு கீர்க்கு ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஒரு சைக்கிள் ஓடிட்டு போங்க. ஆனா பயப்படாதீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த 5000 ரூபாவோ 7000 ரூபாவோ பியரும் பிரியாணி கொடுப்போம், 100 நாளுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுப்போம், அப்பப்போ ஒரு டிவி ஒரு மிக்சி கிரைண்டர் குடிப்போம். என்ன திமுக ஆட்சிங்க, என்ன நியாயங்க. நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து நான் சொன்ன ஒவ்வொரு தகவலையும் செக் பண்ணி
வலைதளங்கள்ல போய் உண்மையா பொய்யான்னு நீங்களே ஆய்வு பண்ணி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எங்க ஓட்டு போடணும் எங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். சாரிங்க தங்கச்சி, கொஞ்சம் கடன்னு போயிட்டேன். அப்படியே அந்த வளாகம் அது மாதிரி போயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொலைன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.